ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் ஒரு ஸ்டாக்கை பத்தி ஒரு கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் பண்ண போறோம். அதுவும் பேங்கிங் செக்டர் ஸ்டாக். எஸ், நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி பார்க்க போறோம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தவரையிலும் லைக் மார்க்கெட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்படேட்டர் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு வந்து மேஜரா இருக்கிற காம்படேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்கிறாங்க, ஐசிஐசி, ஆக்சிஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் சொல்றது எல்லாமே பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பேங்க் தான் இண்டஸ்இண்ட் பேங்க். பட் லாஸ்டா அதோடைய ஆல் டைம் ஹை பிரைஸ் ஆன 1600 ரேஞ்சில இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 990 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லோ வந்து பாத்தீங்கன்னா 960 ரீஜன்ல லோ வந்து கிரியேட் ஆயிட்டு அங்கிருந்து இப்போ ஸ்டாக் வந்து இப்போ மேல வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக் பத்தின கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஓகே. ஸோ டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்தவரையிலும் இண்டஸ்இண்ட் பேங்க் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 77,153 கோடி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோடைய மார்க்கெட் கேபிட்டல். ஸோ கரண்டா நான் சொன்ன மாதிரி 990 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய ஹை லோ வந்து பாத்தீங்கன்னா 1694 ஹையாவும் 966 வந்து லோவாகவும் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டாக்கோட பி வந்து 9 ரூபீஸ் 50 பைசா. ஸோ இருக்கிற பேங்கிங் செக்டர் ஸ்டாக்லேயே, அதாவது பிரைவேட் செக்டர் பேங்க்லயே ரொம்ப கம்மியான பி ரேஷியோ இருக்கிறது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் தான். அதே மாதிரி ஆர்ஓசிஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ல வந்து பாத்தீங்கன்னா 7.93% இருக்கு. ஆர்ஓஇ வந்து 15.2% இருக்கு. ஓகே. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு 1.67, ஃபேஸ் வேல்யூ 10. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோடைய கம்பேரிசன் யார் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து லாஸ்ட் லைக் சேல்ஸ் வைஸ் இங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. பட் அதர் ப்ராஃபிட்ஸ்ல நிறைய வந்து இப்போ இந்த ஃபினான்சிங் ப்ராஃபிட்ல லாஸ்ட் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 412 crores வந்து இவங்க லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அதர் இன்கம் இருக்கு. ஸோ லைக் ஏர்னிங் பர் ஷேர் வந்து இந்த ரீசன்னால கம்மியாயிருக்கு, கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸும் டிராஸ்டிக்கா கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு சார்ட்டை பார்க்க, நான் சார்ட்டை சொல்லும் போது சொல்றேன். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து லைக் மேஜரா இவங்க ஸ்டாக்ஸை யார் ஹோல்ட் பண்றாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. பர்டிகுலரா எஃப்ஐஏ அண்ட் டிஏ. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34% வந்து எஃப்ஐஏ ஹோல்ட் பண்றாங்க. சிமிலர்லி 34% வந்து டிஏ ஹோல்ட் பண்றாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருக்குன்னா அப்போ இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே நான் ஒரு ஸ்டாக் வச்சிருக்கேன். அதான் இந்த ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் போய் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இருக்காது. வெறும் எஃப்ஐஐ டிஐ மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இது எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வச்சிருக்காங்க, விச் இஸ் குட். எதுக்காகனா, ஸோ நம்மளை விட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியோ வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்தவரையிலும் இவ்வளவுதான் இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தவரையிலும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லும் போது மேஜரா வந்து லைக் இப்போ இருக்கிற பிரைஸ் இங்கிருந்து கரெக்டா ஒரு ஆல்மோஸ்ட் 1 year 8 months பேக் என்ன பிரைஸ் இருந்துச்சோ அதே பிரைஸ்ல தான் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. ஸோ 1 year 8 months இல்லை 9 months ரீஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா லாஸ்ட் மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 1900 ரேஞ்சில் 990 to 1000 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து ஒரு சூப்பரான ரேலி, இந்த ஆல் டைம் ஹை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 23ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் அங்கிருந்து ஸ்டாக் கண்டினியூஸா ஃபால். இது அக்டோபர் மந்த் பாத்தீங்கன்னா லைக் பெரிய டிராஸ்டிக் ஃபால் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இந்த மந்த் முடியல. ஸோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நான் ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நிறைய ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரெக்கவர் ஆகும் பட்சத்துல அப்சைட்ல இருக்கிற பேரியர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 1180 ஒரு பெரிய பேரியரா இருக்கும். தென் அதுக்கப்புறம் 1274. ஸோ அதை கிராஸ் பண்ணும் பட்சத்துல சின்ன சின்ன பேரியர்ஸ் தான் வந்து 1450 ரீஜன்ல, 1500ல ஒரு சின்ன சின்ன பேரியர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான் ஒரு பேரியர். சரிங்க, நான் இப்போ எங்க இருந்து என்ட்ரி பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ என்ட்ரி பண்ணும்போது நீங்க வந்து சின்ன சின்னதா இப்போல இருந்தே நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ரிவர்சல் ரீஜன் இருக்கு. ஸோ அக்யூமுலேட் பண்ணலாம்.
ஃபர்தரா நீங்க அக்குமுலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்போஸ் நீங்க இப்போ பை பண்ணிட்டு ஈவன் ஒரு 10 ஸ்டாக்கோ 15 ஸ்டாக்கோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எப்போ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஜன்ல சப்போஸ் ரிவர்சல் இல்லைன்னா, ரிவர்ஸ் ஆச்சுன்னா இங்கேயே எக்ஸிட் பண்ணிடுங்க. ரிவர்சல் இல்லைன்னா மேபி 1500க்கான டார்கெட் பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைனா ஃபர்தரா இன்னொரு 10 ஸ்டாக்கோ இல்லை 15 ஸ்டாக்கோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 800 ரீஜன் கிட்ட வந்தா மட்டும் ஆட் பண்ணலாம். இன்பிட்வீன்ல ஆட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த 800 ரீஜன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து இது பெரிய லோ. ஸோ இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2021 அந்த இயர்ல லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு பேக்ல இருந்த பிரைஸ் அங்க வந்தா மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் தேவையில்லை. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு நல்ல பொட்டென்ஷியலான இருக்கிற ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் 1 இயர்ல மேபி ஆல் டைம் ஹை பிரைஸ் போனா கூட இட் வில் பி எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டலா ஒரு நல்ல ஸ்டாக்கு. பட் மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்தவரையிலும் நெக்ஸ்ட் ஜான் எண்டு வரலும் நமக்கு வந்து பெருசா எதுவுமே ஹடில் கிடையாது. ஸோ பிப்ரவரி 1 டே இருக்குது தான் வந்து நம்மளுடைய பட்ஜெட் மீட்டிங். அதை தவிர வேற எதுவும் பெரிய நியூஸ் இல்லை மார்க்கெட்ல. ஸோ வெரி ஸ்மூத் மார்க்கெட். ப்ரொவைடட் இந்த லைக் ஜியோ பொலிட்டிக்கல் வார் இஷ்யூ இல்லை அப்படின்னா, ஸோ எனக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி கமிங் ஜான் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரீஜனை ஈஸியாக இந்த ஸ்டாக் ஹிட் ஆகும். ஓகே. ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாம அனாலிசிஸ் லைக் கால்ஸோ அதை நம்பிலாம் ஏமாறாதீங்க. ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணலாம். எஸ். ஸோ நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுத்து தரோம். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் பேசிக்ஸ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஃபண்டமெண்டல் பிரைஸ் ஆக்ஷனு, அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது தவிர மியூச்சுவல் ஃபண்டுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கு. ஸோ இல்லை அதர் இன்வெஸ்டிங் ஸ்கீம்ஸோ இன்சூரன்ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பராக கைட் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பண்ணி தரலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா நான் ரெகுலரா ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ டேரக்டா உங்க நோட்டிபிகேஷனா வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான தகவல் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.